கண்ணீர் மட்டும் தாங்க விடல. முதலமைச்சர் கதறிட்டாருங்க. ஞாபகம் இல்லையா? ஒரு வாட்டி சொன்னாரு, காலையில பேப்பர திறக்கும்போதே, எந்த அமைச்சர் என்ன பிரச்சனைய பேசி வச்சிருக்காருன்னே தெரியல. எனக்கு வந்து சங்கடமா இருக்கு. இப்படிலாம் பண்ணாதீங்க. எனக்கு நிம்மதியே இல்ல. இது மாரிலாம் பண்ணீங்கன்னா எனக்கு தான் கெட்ட பேரு. ஓன்னு ஒப்பாரி மட்டும் தான் அவர் வைக்கல. சரி, அவரு அவ்வளோ தூரம் பெரிய மனுஷன் பேசுறாரு. அப்ப மேடையில ரியாக்ஷன் பார்க்கணுமே. அமைச்சர்கள்லாம் ஏதோ ஒலிம்பிக்ல மெடல் வாங்குன மாதிரி, அமைதிக்கான நோபல் பரிசை வாங்கியதைப் போல, ஏதோ ஐபிஎல் டிராஃபிய அடிச்சிட்ட மாதிரி அப்படியே சிரிச்சு வெட்கப்பட்டு, "ஷோ புகழாதீங்கண்ணே" அப்படின்ற மாரியே உட்கார்ந்துருந்தாங்க. அதோடைய பின்விளைவு தான், கான்சிக்வென்சஸ் தான் இப்ப அந்த கட்சி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த தமிழ்நாடு அரசு வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்குபன்சி வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா, இந்த அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக, மக்களின் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களினுடைய போக்குல தான் அது தெரியும். கே.என். நேரு மிகப்பெரிய அமைச்சரு. இன்னைக்கு 2 இடத்துல அவர் போன இடத்துல சொந்த கட்சிக்காரங்களே சுத்து போட்டு அவருக்கு எதிரா கோஷம் போடுறாங்க. ஆன்டி இன்குபன்சி. பொன்முடி வந்து பல உயர்கல்வி, பள்ளித்துறை நினைவு சரியா இருக்கும்னா, எஜுகேஷன் சார்ந்த பல துறைகள்லாம் வச்சிருந்தாரு. அவர் தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே இருப்பார். அமைச்சரவையில வந்த பிறகும் படிச்சு பல டிகிரி முடிச்சவரு. அவர இப்படி அவர் நாக்கூசுற வகையில அவர் பேசின வீடியோஸ்ல இன்னைக்கு சோசியல் மீடியா எக்கோசிஸ்டம் இட் வில் பி தேர் ஃபார் எவர். அழிக்கவே முடியாத அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு. மக்கள் அதுல போய் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆன்டி இன்குபன்சி.